വരുന്നില്ല ലാസ്റ്റ് വരുന്നില്ല രണ്ടെണ്ണം കൊണ്ടുവരുവാണ് இங்கே போயிருக்கு அப்புறம் போயிருக்கு இந்த இதில் போயிருக்கு பெருவா அந்த இடத்துல இருக்கு தான் ஃப்ளைங் ஸ்குரல் அப்படியே ரெக்கைக்கு ரெக்க மாதிரி இருக்கும் குழச்சிரும்ல கொஞ்சம் வெயிலுக்கு தாங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம மசனக்குடி, தெப்பக்காடு, அதுக்கப்புறம் முதுமலை இதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். முதுமலையில் வந்து எப்படி சஃபாரி போனால் அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். சஃபாரி டைமிங் என்ன, எப்படி புக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து நேரில் போய் எப்படி சஃபாரி வாங்குறது, அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து தெப்பக்காடும் சேம் தான். நேரில் போய்ட்டு எப்படி வாங்குறது, அதுக்கப்புறம் தெப்பக்காடு டைமிங் என்ன, எப்படி தெப்பக்காடு போகிறது அதை பற்றி இருக்கும். மசனகுடியில் வந்து நான் எங்கே ஸ்டே பண்ணேன், மசனகுடி எந்தெந்த இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், சஃபாரி எங்கெங்கே கூப்பிட்டு போவாங்க, அதுக்கடுத்து மசனகுடி ஸ்டே, இதை பற்றி தான் நான் கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மசனகுடியில் நான் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட் வந்து சீக்ரெட் ஐவரி. நான் வந்து 3 நாள் ரெசார்ட் புக் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு டே வந்துட்டு நான் லேட்டாக தான் வந்தேன். நான் பெங்களூர்லேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட் ரீச் ஆனது நைட்டு ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. ஸோ அனிமல் சைட்டிங்ஸ் வந்து ஒரு எலிஃபெண்ட் மட்டும்தான் பார்த்தோம். அதுவும் வந்து ரொம்ப நைட் ஆனதுனால என்னால் எதுவுமே கவர் பண்ண முடியல. பட் நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. நான் ரெசார்ட் வந்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் முதுமலை சஃபாரி போயிருந்தேன். அந்த முதுமலை சஃபாரியும் அதுக்கு அடுத்தது வந்து அதே டேயில் வந்து நான் ட்ரீ ஹவுஸ் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். ட்ரீ ஹவுஸில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அந்த ட்ரீ ஹவுஸோட வீடியோ வந்து அதுவுமே நான் உங்களுக்கு தனியாகவே போட்டிருக்கேன் ஃபுல்லாக. ட்ரீ ஹவுஸில் ஸ்டே பண்ணும்போது மார்னிங் சஃபாரி, அதுக்கடுத்தது வந்து ஈவினிங் வந்துட்டு தெப்பக்காடு கேம்ப்பு போயிட்டேன். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேமிலி சூட் எடுத்திருந்தேன் இந்த ரெசார்ட்டில். அது கீழே இருக்கும், உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட்டு ஒட்டியே இருக்கும். டீலக்ஸ் ரூம் சொல்லலாம், டீலக்ஸ் ரூம் ஃபாரஸ்ட் ஒட்டியே இருக்கும். இங்கேயுமே வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அனிமல்ஸோட மூமெண்ட்லாம் வந்து சூப்பராகவே இருக்கும். நீங்கள் நல்லா ஒரு ஃபாரஸ்ட் ஃபீலிங் கொடுத்துச்சு இந்த இதுலேயுமே. அதுக்கடுத்தது வந்து ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா நான் மசனகுடியில் வந்து மோயார் டேமு, அப்புறம் சிங்காரா, பொக்காபுரம் இங்கெல்லாம் வந்து சஃபாரி கூப்பிட்டு போனாங்க. இந்த ரெசார்ட்டில் வந்து இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலிஃபண்ட் விஸ்பரர் அந்த ஆஸ்கார் அவார்டு வாங்கினுச்சுல டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், அந்த டீமோட க்ரூ வந்து இங்கே தான் தங்கியிருந்தாங்க. நான் போன சஃபாரி, அதாவது மசனகுடியில் சஃபாரி போன ஒருத்தவங்க டேனின்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட தான் சஃபாரி போனேன். அவருமே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு க்ரூ, அவரும் ஒரு க்ரூ தான். எப்படி சொல்கிறேன்னா சஃபாரிலாம் அவர் தான் வந்து கூப்பிட்டு போய் காமிச்சிருக்காரு அந்த டீமுக்கு. ஸோ அவர்கிட்ட நிறைய நாலேஜ் வந்து நான் கெயின் பண்ணிக்கிட்டேன். நல்ல நாலேஜபிள் பர்சன் அவர் தான் வந்து என்னை சஃபாரி கூப்பிட்டு போனார் மசனகுடி ஃபுல்லாக. வந்து மசனகுடி சஃபாரி போனது பார்த்திங்கன்னா இந்த மோயார் டேமு, சிங்காரா ரோடு, அப்புறம் பொக்காபுரம், இது எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் எனக்கு காமிச்சார். உண்மையிலே நல்ல நாலேஜ், அதுவுமே தனி வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் மசனகுடியில் வந்து மசனகுடி, முதுமலை, தெப்பக்காடு. ஸோ இவ்வளோ தான் இருக்குது நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம். பட் எவ்வளோ நாள் தங்கினாலும் மசனகுடியில் வந்து தங்கிக்கிட்டே இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் பார்ப்போம், டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸு. ஸோ எவ்வளோ நாள் தங்கினாலும் பத்தாது மசனகுடியில். ஸோ நான் ஸ்டே பண்ணது வந்து 3 days. 3 daysமே எனக்கு வந்து பத்தலை. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நெக்ஸ்ட்டு முதுமலை சஃபாரி பார்த்துக்கலாம். இந்த முதுமலை சஃபாரி வந்து ஆன்லைன் புக்கிங் இருக்குது. ஜிப்ஸி இதெல்லாம் வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிடலாம். பட் நேரில் போய் வாங்கும்போது உங்களுக்கு வந்து வேன் தான் அவைலபிளாக இருக்கும். பட் ஜிப்ஸியும் அவைலபிளாக இருக்கும். இதுவுமே நீங்கள் வந்து புக் பண்ணிடலாம். ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு ஜிப்ஸி இதேமாரி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் சிங்கிளாக இருந்தீங்கன்னா 5,000 அஃபோர்ட் பண்ண முடியாது.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் தனியாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வேனில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு 20 பேர் இருந்தால் தான் வந்து அன்றைக்கி எடுக்கிறாங்க, இல்லைனா கேன்சல் பண்ணிடுறாங்க இந்த ப்ரோக்ராமே. நான் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் நான் வந்து போனேன். பட் சைட்டிங்ஸ் எதுவுமே இல்லை. பட் நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நான் அந்த ஃபாரஸ்ட் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் மான் பார்த்தது. பட்டு சைட்டிங்ஸ் பெருசாகவே எதுவுமே இல்லை. நான் போன மொத்தம் 3 ரூட் இருக்குது. நான் போன ரூட் பார்த்திங்கன்னா சாண்ட் ரோடுன்னு ஒன்று. இந்த சாண்ட் ரோட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங் அப்பப்போ சைட்டிங்ஸ் இருந்திருக்கு. எல்லாமே லக்கு தான் சைட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் நான் போகும்போது வந்து பார்க்க முடியல. அதுக்கடுத்தது வந்து சார்ஜ் பண்ணாங்க. எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க பார்த்திங்கன்னா 340 சார்ஜ் பண்ணாங்க சஃபாரிக்கு. 340 ஒர்த்து தான், ஒன்றும் பெருசாக அனிமல் பார்த்துருந்தா பெரிய லக்காக இருந்துருக்கும் எல்லாருக்குமே. பட் அன்றைக்கி வந்து எனக்கு லக்கு கிடையாது. அதனால் பட் நீங்கள் போனால் கண்டிப்பாக லக்கு இருக்கும். ஏன்னா என்னோடய லக்குக்கு நான் இது வரைக்கும் பெருசாக பார்த்தது கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் போங்க. அதில் 3 இது இருக்குது, 3 ரூட் இருக்குது. அந்த ரூட்லாம் வந்து டிரைவர் சூஸ் பண்ணுறது தான். அந்த ஸ்பாட் வந்து எது சூஸ் பண்ணுறாரோ அந்த சூஸ் பண்ணி தான் போகிறாங்க. ஸோ என்னோடய டிரைவர் வந்து அன்றைக்கி சாண்ட் ரூட் எடுத்தார். பெருசாக இல்லை அன்றைக்கி, யாருக்குமே பெருசாக சைட்டிங்ஸ் இல்லை அன்றைக்கி. பட் அதுக்கு முன்னாடி நாள் ஈவினிங் வந்து டைகர் பார்த்தாங்க. இந்த ரூட்டில் இல்லை, அது வேறு ஒரு ரூட்டில். ஸோ டெய்லிக்குமே ஏதாச்சும் ஒரு பிக் கேட்ஸ் இது மாதிரி ஏதோ பார்த்துட்றாங்க முதுமலையில். முதுமலை, பந்திப்பூர், அப்புறம் கபினி, நாகர்கோவில், இது 3மே வந்து நீலகிரி பயோஸ்பியரில் வரும் நம்மளுக்கு. இதில் ஒரு பாட்டு தான் வந்து முதுமலை. முதுமலையில் வந்து எலிஃபெண்ட்டோட மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் நிறைய எலிஃபெண்ட் சைட்டிங்ஸ் பார்க்கலாம். பந்திப்பூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெப்போர்டு அதிகம், கபினியில் டைகர்ஸ் அதிகம். ஸோ முதுமலையிலேயும் டைகர்ஸ் வந்து இருக்குது. பட் ரொம்ப எல்லா இடத்துலையும் வந்து தனித்தனியாக இருக்குது. அது டைகர் பொறுத்த வரைக்கும் பவுண்ட்ரி செட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதோட பவுண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதுமலை வந்து பெருசாக இருக்கிறதுனால வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ளிட் ஆகி கிடக்குது அது டைகர்ஸு. ஸோ டைகர் பார்க்கலாம். பட் நீங்கள் எலிஃபெண்ட் கண்டிப்பாக பார்த்துருவீங்க நீங்கள் முதுமலையில் இருந்தீங்கன்னா. ஐ மீன் மசனக்குடி முதுமலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எலிஃபெண்ட் பார்த்துருவீங்க. தெப்பக்காடு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து 40 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த சஃபாரி டிக்கெட் எடுக்கிற இடத்துல தான் நம்ம அந்த கவுண்டரில் போய் தான் வாங்கிட்டு வரணும். கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வாங்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துடணும், நம்ம தெப்பக்காடு பாயிண்ட்டுக்கிட்ட வந்துடணும். இங்கே வந்துட்டு இங்கேருந்து வந்து 2 டைமிங் இருக்குது. ஒன்று மார்னிங்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங். 2 டைமிங்கில் வந்து 1 ஹவர் கிட்ட இருக்கும் இந்த ஈவெண்ட்டு. இதை பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட் வந்து நிற்க வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு எல்லாமே வருஷம்லாம் நிற்கும். அதுக்கடுத்து வந்து அதுக்கு ஃபுட்டு கொடுப்பாங்க. ஒரு கரெக்டாக வந்து 6 o'clock வந்து கொடுத்தாங்க. நான் ஈவினிங் தான் போயிருந்தேன். ஈவினிங் வந்து 6 o'clock கொடுத்தாங்க. 6 o'clock கொடுத்துட்டு அதோட இந்த ஈவெண்ட் வந்து முடிஞ்சிடும். ஸோ இது வந்து நல்லா இருந்துச்சு உண்மையில். ஒரு எல்லா இடத்துலையும் வந்து கேம்ப் இருக்குது. பட் இதுலேயுமே இருக்கும். இதில் வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கின அவருமே வந்து இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அவருமே இருப்பார். இந்த இதில் வந்து இருப்பார். அவர் ஆக்சுவலி இங்கே தான் இருந்தார். இங்கே இருக்கும்போது தான் அவரோட ஸ்டோரி எடுத்தாங்க.
அவருமே ஸ்டில் வந்து இன்னுமே அதை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கார் அவர் பிடிச்ச வேலையை. ஸோ இங்கே வந்து நான் பார்த்தது என்னென்னா எல்லா எலிஃபெண்ட்டும் வந்து ரொம்ப இது வந்து கும்கி யானையை வந்து பிடிக்கிறது. கும்கி யானை இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் யானை வந்து ரொம்ப ஊரில் வந்துடுச்சுன்னா வந்து அதை அடக்கி கூப்பிட்டு வரதுக்காக இந்த எலிஃபெண்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் இதுவுமே வந்து நம்ம ரொம்ப சைலண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கிட்ட போகும்போது தான் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அக்ரெசிவாக வந்து எந்த எலிஃபெண்ட்டுமே இல்லை, எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிற எலிஃபெண்ட்லாம் ஸோ லைஃப்பில் ஒரு டைம் வந்து இது நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்துடலாம். கிட்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்மளுமே வந்து ஜஸ்ட் ஒரு அதை எலிஃபெண்ட் எப்படி பண்ணுது, எப்படி பிஹேவ் பண்ணுது, இது எல்லாமே ரொம்ப க்ளோஸில் இருந்து பார்க்குற ஒரே இடம் வந்து இந்த தெப்பக்காடு எலிஃபெண்ட் கேம்ப் தான். ஸோ நீங்கள் மசனகுடி போனீங்கன்னா முதுமலை தெப்பக்காடு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து ரிலாக்ஸாக நீங்கள் மசனகுடி வரும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். நான் பார்த்தது வந்து எலிஃபெண்ட் பார்த்தேன் ஒன்று. அதுக்கடுத்து வந்து இந்தியன் கார் வந்து ரோட்டில் நின்றுச்சு, அதுவுமே இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அது குட்டி தலைடா, சீக்கிரம் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து நான் ட்ரீ ஹவுஸில் இருக்கும்போது எடுத்த வீடியோ. இதில் வந்து நான் பார்த்தது வந்து ஸ்பாட்டட் டியர், இதேமாதிரி நிறைய அனிமல்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து ஏஷியன் சிவட் கேட் பார்த்தேன். அதுவுமே வந்து நான் அதில் தனியாக போட்டிருக்கேன், ட்ரீ ஹவுஸில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கடுத்து வந்து நான் சஃபாரி போயிருந்தேன். அதுக்கப்புறம் மசனகுடியில் வந்து சஃபாரி டேனியோட சஃபாரி போயிருந்தேன். அவரோட நாலேஜ் வந்து சரியான நாலேஜ். அவருமே எங்களை கூப்பிட்டு வந்து எல்லா இடமும் காமிச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு மோயார் டேம் சைடு போவாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 5:30லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இந்த இதுக்கு போயிடணும். 5 o'clock க்ளோஸ் பண்ணுவாங்க இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மோயார் டேம் வந்து போயிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிங்காரா ரோடு வந்து 6 o'clock க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே போயிடணும்னு சொல்லிட்டு சிங்காரா ரோடு போயிடுவாங்க. புக்காபுரம் வந்து 7 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. லாஸ்ட்டு பஸ்ஸு பார்த்திங்கன்னா அங்கே வந்து 7 o'clock போகும். அப்போ வந்து அந்த ரோடு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து க்ளோஸ் பண்ணுறதுனால கரெக்டாக நம்மளுக்கு வந்து இந்த ரோடு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கூப்பிட்டு போயிட்டு காமிச்சிட்டு எல்லா இடமும் போயிட்டு ரூமுக்கு வந்து கரெக்டாக ஒரு 7:30க்கெலாம் வந்து நான் ரிட்டன் ஆகிட்டேன் ரூமுக்கு. ஸோ சஃபாரி போகும்போது நீங்கள் இன்னும் போனீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டுலாம் வந்து நான் நார்மலாகவே போய் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஜீப் எடுக்கிறது வந்து பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரியுது, அவங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, டக்குன்னு ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ ஒரு டைகர் பார்த்தாங்கன்னா ஈஸியாக எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஈஸியாகவே போயிடுறாங்க. நான் முதுமலையில் சஃபாரியில் பார்த்ததை விட மசனகுடியில் பார்த்தது தான் ரொம்பவே அதிகம். உண்மையாக சொல்ல போனால் நான் அவ்வளோ ரேர் அனிமல்ஸ்லாம் பார்த்துருக்கேன் இங்கே மசனகுடியில் இந்த டைமில். அது எல்லாமே தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது போய் பாருங்கள், என் சேனலில் இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா மசனகுடியில் எதுவுமே கிடையாது. பட் சஃபாரி தான் முக்கியம், அனிமல்ஸ் பார்க்குறது முக்கியம், அப்புறமேட்டு ஃபாரஸ்ட்டில் வந்து ஸ்டே பண்ணுறது முக்கியம். இது எல்லாமே வந்து இந்த சீக்ரெட் ஐவரியில் வந்து நம்ம ஃபாரஸ்ட் ஸ்டே பண்ணிடலாம். அதுமாதிரி மசனகுடி சஃபாரி போயிடலாம். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். அதனால தான் வந்து இந்த ரெசார்ட் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதோட வீடியோவும் கண்டிப்பாக பார்த்துருங்க நீங்கள்.
ஏசியன் ஃபார்ம் சிவிட். சிவிட் கேட்டுன்றது கொஞ்சம் வெள்ளை கோடெல்லாம் இருக்கும். புழுகு பூனை. ஆமாம், அது புழுகு பூனை. இது வந்து மரநாய் மாரி. இங்கே பாருங்க, தெரியுதா? தெரியுதா? பச்சையா இருக்கு. கரெக்டு. ஓணாம்பழம். பச்சோந்தி இதோ பாரு, மேலே பாரு, மரத்துக்கிட்ட. இங்கே சார், அங்கல்ல சார். மரம் 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 மரம். இங்கே பற்றி ஐட்டமா சுருண்டு தான் இருக்கும். கெமேலியன். கெமேலியன் சுருண்டு தான் இருக்கும். இந்தியன் கெமேலியன். கார் மாறு பாருங்க, கார் பாருங்க. இதெல்லாம் இது மரம் மாதிரி மாறிடும். டார்க் ஆகுது, அப்படி அதுதான் சேஞ்ச் ஆகுது. இல்லை, இப்போ இந்த பக்கம் பாருங்க, பின்னாடி பாருங்க, ஒரு பளிச்சு இருக்கும் பாருங்க. இது வந்து நான் ரூமில் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு லெப்பர்டு கிராஸ் ஆச்சு. அப்போ கிராஸ் ஆன டைமில் வந்து அலாரம் காலில் எப்படி கொடுக்குதுன்னு பாருங்கள். ஒரு குரங்கு எப்படி கத்துது, அதுக்கடுத்தது வந்து மான் எப்படி கத்துனுச்சு. இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஹெட்செட்டில் கேளுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி கத்துதுன்னு மட்டும் பாருங்கள். அது மங்கிக்கு கிரிக்கெட்டில் மங்கி அதுக்கு சாப்பாடு வச்சுருக்கேன். இல்லை, குழச்சிரும்ல. கொஞ்சம் வெயிலுக்கு